மார்னிங் எக்கனாமிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மோட்டர் போட்டுட்டு மேலே வந்து படிச்சுட்ருந்தேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். எக்கனாமிக்ஸ் முடித்ததும் சாப்பிட வந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய சாதமும் மாங்காய் ஊறுகாவும் தான். எக்கனாமிக்ஸ் முடித்ததும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. படித்த மாதிரி எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது. ஒரு லெசன் படிக்க இன்னொரு லெசன் மறந்த மாதிரி இருக்குது. அதனால சரி டெஸ்ட்டு மாதிரி கொஷின்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கலாம். ஆன்சர்ஸ் வந்து அப்புறமா எப்போல்லாம் நம்மளுக்கு மறக்கிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒரு 3 பேப்பர்ஸ்க்கு கொஷின் எடுத்தேன். 1 ஹவர் ஆச்சு. தமிழ் வந்து புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்லைனரில் படிப்பேன். 50 சப்ஸ்கிரைபர் வந்ததும் லைவ் போட முடிஞ்சால் லைவில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறேன். லஞ்சுக்கு வந்து பாஸ்தா பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ சப்ஜெக்ட் தான் தனியாகவே படிக்கிறது. தமிழ் மட்டும் லைவில் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கும் லைவ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சேர்ந்து படிக்கலாம். மேக்ஸ்க்கு எனர்ஜி வேணுமே சரின்னு மொத்த ஸ்நாக்ஸு கொண்டு வந்து அடுக்கிட்டேன். மேக்ஸ் சிம்ப்ளிஃபிகேஷனில் ரூட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கே 1 ஹவர் ஆகிடுச்சு. டிசீஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வீடியோவில் போடுறேன். 1 ஹவருக்கு ஒரு 3 பேஜஸ் கிட்ட அவ்வளோதான் முடிக்க முடிஞ்சது. சயின்ஸில் ஒரு 8 கொஷின்ஸ் போல் வரும். அப்பப்போ கொஞ்சம் கவர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். லாஸ்ட் 2 மந்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. இப்போவே வாரத்தில் ஒரு நாளாச்சும் சயின்ஸ் முடிச்சிருங்க. அப்போ தான் லாஸ்ட் 2 மந்த் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1/2 அன் ஹவராச்சும் ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. ஒன்றுமே படிக்காமல் போகிறதுக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகலாம். நவம்பர் 1 வீக் ஷெட்யூல் முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.